இதெல்லாம் எதுவும் சாத்தியமே இல்ல. எங்கேயோ ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. நான் சொல்றது டவுட்டா இருந்தா என் கூட ஹாஸ்பிடல் வாங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்றேன். நான் உறுதியா சொல்றேன், நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி 4 months பிரெக்னன்ட். என் வயித்துல 4 மாச குழந்தை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல. தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷமா தாத்தா? இவ போய் நம்ம பிசினஸ பாத்துப்பாளா? எப்படி வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டா? கௌதம் ப்ளீஸ். என்ன ப்ளீஸ் தாத்தா? சரி, மருமகளை உள்ள கூட்டிட்டு போ. தன்னோட தாத்தாவுக்கு பைத்தியம் தான் புடிச்சிடுச்சுன்னு கௌதம் நினைச்சான். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தன்னோட மருமகன்னு சொல்லணும்? எனக்கு அது புரியவே இல்ல. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தும் கூட கௌதமோட தாத்தா எனக்காக சப்போர்ட் பண்ணாரு. நான் தான் அருணாச்சல குடும்பத்தோட மருமகன்னு உறுதியா வர சொல்றாரு. ஏய், வாடி என் கூட. கௌதம், என் வயித்துல இருக்கிற குழந்தை யாருன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையாதான் சொல்றேன், என்ன நம்பு. இது வரைக்கும் என்ன யாரும் தொட்டதே இல்ல. அப்புறம் பேய் வந்து உன் வயித்துல குழந்தைய போட்டுட்டு போயிடுச்சா? எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. நான் தப்பான பொண்ணு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். என் அப்பாவும் என் சித்தியும் அவங்க பொண்ணும் யாருமே எனக்காக வரல. எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.